ஹலோ ஹாய் குட் மார்னிங். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? வாழ்க வளமுடன். அது இன்றைக்கி பார்த்தீங்கன்னா டுடே மை ரெசிபி உணவே மருந்து. இதில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நான் எடுத்துக்கிற உணவு பார்த்தீங்கன்னா பிரெட்டு. மார்னிங் ஃபுட்டு பார்த்தீங்கன்னா பிரெட் எடுத்துக்கிறேன். பிரெட்டு மார்னிங் ஃபுட்டு ரொம்ப ரொம்ப நல்லது. அதை இட்லி தோசை தவிர்த்து அதனால பிரெட் எடுத்துருக்கேன். பிரெட்டில் வந்து சாலடு, கொஞ்சம் குடமிளகா, வெங்காயம், சின்ன வெங்காயம் வச்சுருக்கேன், தக்காளி வச்சுருக்கேன். இது வந்து பார்த்தீங்கன்னா அப்புறம் வந்து கொஞ்சம் பப்பாளி பழம், கேரட்டு, வாழைப்பழம், அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு கொய்யாக்காய், எப்பவும் போல உப்பு கடலை, வேர்க்கடலை, முந்திரி. ஓகேவா? உண்மையிலே வந்து மார்னிங் ஃபுட்டு நீங்கள் இப்போ இதுவுமே எடுத்துங்க, நல்லா இருக்கும், அருமையாக இருக்கும். கூட கோவக்காய் பொரியல் லஞ்சுக்கு. இந்த கோவக்காயில் பார்த்தீங்கன்னா இரும்பு சத்து அதிகமாக இருக்கு. சில பேருக்கு வந்து சிறுநீர் கற்கள் இருக்கும், அது கரைக்க உதவுது. ரொம்ப டயர்டாக இருந்தீங்கன்னா கோவக்காய் சாப்பிடுங்க, ரொம்ப ரொம்ப எனர்ஜிக்காக கிடைக்கும் கோவக்காய். நான் வந்து பொரிச்சு வச்சுருக்கேன், கொஞ்சம் பழமாத்துறேன். அதுமாதிரி இருக்கும். கேரட்டு, கொஞ்சம் கொய்யாக்காய், அப்புறம் பார்த்தீங்கன்னா விதை உள்ள பப்பாளி பழம், ஒரு மிந்தி குழம்பு. இந்த தண்ணி பார்த்தீங்கன்னா சாதம் வடிச்ச தண்ணி, கஞ்சி தண்ணி சொல்லுவாங்க. இது ரொம்ப ரொம்ப நல்லது. ஏர் ஃபாலுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது சார். ஸ்கின்னுக்கு ரொம்ப நல்லது. லைட்டாக தண்ணி குடிக்கும்போது இது சொல்லணும், அருமையாக இருக்கு. லஞ்சு பார்த்தீங்கன்னா கோவக்காய் பொரியல் தான். இது கொஞ்சம் குடமிளகா போட்டிருக்கேன். இது வந்து நான் பண்ண சமையல் இருக்கு. ஓகேவா? அருமையாக இருக்கு. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்க, வீட்டில் பண்ணி இது மாதிரி பண்ணி சாப்பிடுங்க. கடைசியாக ஒன்று சொல்கிறேன் சார், இருக்குதுலே கொடுமையான ஒரு இடம் எதுனா ஹாஸ்பிட்டல் சார். தயவு பண்ணி அந்த ஹாஸ்பிட்டல் தவிர்த்து நல்லபடியாக சாப்பிட்டு, நல்ல ஃபுட்டாக சாப்பிட்டு நல்லபடியாக இருங்க. ஓகே, பாய், பார்க்கலாம்.